சுழன்று மேற்பின்னது உலகு, அதனால் உழந்து முளவே தலை. வணக்கம். இன்றைக்கு 28ஆம் தேதி. டெய்லி அப்டேட்டில் பார்ப்போம். இது நான் பேக்கில் மண் போட்டு வச்சுருந்தது. அதில் இந்த இருக்கிறது சுண்டங்கண்டு, சரியா? சுண்டங்கத்திரி என்று சொல்லலாம், சுண்டங்கண்டு என்று சொல்லலாம், சுண்டங்காய் செடி, சரியா? இந்த ஒன்று இருக்குது. இதுவும் பேக்கில் மண் போட்டு வச்சது. ரைட். ஓகே, இது சுண்டங்காய் செடி. இதை கிண்டுவோம். வேறு கொஞ்சம் டேமேஜாக தான் வந்திருக்கு, பரவாயில்ல. இருந்தாலும் இது வளரும். வேறு சுண்டங்காய் செடி நிற்குதா? இந்த ஒன்று நிற்குது, தெரியுதா? சுண்டங்காய். ரைட். இதையும் இழுத்தே பிடுங்குறேன். ரைட். அதே மாதிரி வேறு சுண்டங்காய் செடி ஒரு 5 பிடுங்கிட்டு போனால் ஓகே, சரியா? இந்த செடியை ஏன் பிடுங்குறேன்னு சொன்னால், இந்த சுண்டங்காய் செடி நல்ல வெயில்களுக்கெல்லாம் தாக்கு பிடிச்சி, இந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி வெயில்களுக்கெல்லாம் தாக்கு பிடிச்சி வளரும். ஆனால் இதில் வார காய் சுண்டங்காய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சுண்டங்காய் காப்பணம் சும்மா கூலி முக்காப்பணம்னு சொல்லி பழமொழியும் இருக்குது. சரியான சின்ன சின்ன காய். நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இதை கொண்டு போய் வச்சு இதை பேக்ரவுண்டில் வச்சு வளர்த்து, இது மாதிரி இதே மாதிரி பேக்ரவுண்டில் வச்சு வளர்த்து இதில் மேலே கத்தரியை ஒட்டு வைக்க போகிறோம், சரியா? நீங்கள் வரக்கூடிய வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க. இதுக்கு மேலே கத்தரியை ஒட்டு வைக்க போகிறோம். இப்போ 5 செடி பிடுங்கி இருக்கிறேன். இதை கொண்டு போய் நான் பேக்கில் வச்சு போட்டு கத்தரியை ஒட்டு வச்சு எடுக்க போகிறேன். ரைட். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஷன் ஃப்ரூட், தெரியுதா? 1 2 3 4 5 இங்கே நிறைய நிற்கிது. இருந்தாலும் நான் 5 தான் கொண்டு போக போகிறேன், சரியா? அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வச்சுருந்தேன்னா நிறைய மஞ்சள் செடி நிறைய வச்சுருந்தேன்னா காண இல்லை. சரி, ஒரு மஞ்சள், சரியா? இந்த மஞ்சள் கிழங்கோடு இருக்குது பாருங்கள். இது முளைச்சிட்டு இதில் முளைக்கிறதுக்கு தான் வச்சுன்னா இது நல்லா முளைச்சிருக்குது. ஓகே. இது அதே மாதிரி மிளகாய் என்று சொன்னால் உங்களுக்கு காட்டியிருப்பேன், சின்ன கொச்சி மிளகாய். இப்போ இங்கே மழை பெய்திருக்குது. சின்ன கொச்சி மிளகாய் செடி நான் காட்டியிருப்பேன். மஞ்சள் கலரில் காய்க்கக்கூடிய கொச்சி மிளகாய் செடி. ரைட். அதுவும் இதில் செடிகள் நின்றது தேடி தான் பார்க்கணும். ரைட். இந்த இருக்குது. இதில் 1 2 இந்த ஒன்று இருக்குது, 3 இந்த ஒன்று இருக்குது, 4 இந்த ஒன்று இருக்குது, 5. ஓகே. இவ்வளோத்தையும் கொண்டு போய் நான் பேக்கில் வைக்க போகிறேன். சின்ன சின்ன பேக்கில் வச்சு எடுத்து போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வோம். பழைய தோட்டம் வச்சுருந்த இடத்துல இருந்து செடிகள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். இது மிளகாய் செடி, அதாவது மஞ்சள் கலர் காய் காய்க்கக்கூடிய மிளகாய், கொச்சி மிளகாய். அந்த செடி பேக்கில் போட்டு வச்சுருக்கு. 5 செடி. அதே மாதிரி இது மஞ்சள், சரியா? ஓகே. அதே மாதிரி இது பேஷன் ஃப்ரூட் இதாக இருக்குது. இதில் 5. அதே மாதிரி இந்த சுண்டங்கண்டு, சரியா? இதில் 5. ஓகே. இப்போ டெய்லி அப்டேட் போடுறேன்னு சொன்னேன் தானே, அதில் இது அந்த செடியெல்லாம் இது கொண்டு வந்து நட்டியிருக்கிறேன். இப்படித்தான் வரப்போகுது. எனக்கு பெரிய டைம் கிடைக்கிறது இல்லை, கொஞ்சம் டைம் தான் கிடைக்கும். கிடைக்கிற டைமில் தான் நான் தோட்டத்தை செய்யணும். இது பாருங்கள், கொஞ்சம் மிளகாய் செடி ஏற்கனவே கொண்டு வந்து பேக்கில் போட்டு வச்சுருக்கிறேன். ஓகே. மற்றது செல்ஃபி கேமராவில் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு சொன்னால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் இல்லை, அதனால் நான் செல்ஃபி கேமராவில் தான் இதை எடுக்கிறேன். ஓகே. இந்த இடம் இப்படித்தான் டெவலப் ஆகிட்டு வரும், மெதுவாக டெவலப் ஆகிட்டு வரும். நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.